தமிழனுக்கும் வணக்கம். நடராஜரும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பின் அடிப்படையில் இன்றைய பதிவில் காணலாம். இறைவனை பற்றி அறிவியல் சான்று கேட்பவர்கள் கண்டிப்பாக இந்த பதிவை காண வேண்டும். அவர்களுக்கான பதிவுதான் இது. ஓம் நமச்சிவாய. உலகின் மிகப்பெரிய அணு ஆராய்ச்சி நிறுவனம்தான் CERN நிறுவனம். CERN சுவிட்சர்லாந்து நாட்டில் அமைந்துள்ளது. உலகின் மிகப்பெரிய இயற்பியல் ஆராய்ச்சி நிறுவனம் 27 கிலோமீட்டர் பரப்பளவில் 100 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அணு துகள்களை ஒன்றையொன்று மோதவிட்டு ஆராய்ச்சி நடத்தப்படுகிறது. கடவுள் துகள்களை அதாவது காட்ஸ் பார்ட்டிகல்ஸ் பற்றின ஆராய்ச்சியும் நடத்தப்பட்டு வருகிறது. அது மட்டும் இன்றி பல்வேறு விதமான இயற்பியல் சம்பந்தப்பட்ட ஆய்வுகளும் இங்கே நடைபெறுகின்றன. கிறிஸ்துவர்கள் அதிகம் வாழும் ஒரு நாட்டில் ஏன் இந்து மத கடவுளின் சிலை வைக்கப்பட்டுள்ளது என்று தெரியுமா? அதற்கான காரணத்தையும் அவர்களே கூறி உள்ளார்கள். காலத்தால் பதில் சொல்ல முடியாத பல கேள்விகளுக்கான பதில் இந்த சிலையில் அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் உள்ளது என்பதை சொல்லாமல் சொல்கிறார் நடராஜர். அவருடைய வலது கையிலிருந்து இடது கால் வரை உள்ள அமைப்பு மில்கி வே என்று அழைக்கப்படக்கூடிய பால்வழி மண்டலத்தை குறிக்கிறது. நடராஜரின் இதயம் அமைந்துள்ள இடத்தில் சூரிய குடும்பமான சோலார் சிஸ்டம் அமைந்துள்ளது. அவரின் இடுப்பை சுற்றி நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கும் பாம்பு நேரத்தை குறிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவரை சுற்றியுள்ள நெருப்பு வட்டம் பிரபஞ்சத்தை குறிக்கிறது. அருவமாகவும் உருவமாகவும் ஆகாயமாகவும் காட்சி தரக்கூடிய ஒரே கடவுள் நடராஜர் தான். சிதம்பரம் நடராஜர் ஆடிக்கொண்டிருக்கும் ஆனந்த தாண்டவம் என்ற கோலம் காஸ்மிக் டான்ஸ் என்று பல வெளிநாட்டு அறிஞர்களால் அழைக்கப்படுகின்றது. அணுவின் அசைவும் நடராஜரின் நடனமும் ஒன்றாக கருதப்படுகிறது. அதனாலேயே அவனின்றி ஓரணுவும் அசையாது என்று திருமூலர் கூறியுள்ளார். 1972ஆம் ஆண்டு பிரிட்ஜாப் காப்ரா என்ற பிரபல அமெரிக்க அணு விஞ்ஞானி தி டான்ஸ் ஆஃப் சிவா, தி இந்து வீவ் ஆஃப் மாஸ்டர் இன் தி லைட் ஆஃப் மாடர்ன் பிசிக்ஸ், அதாவது சிவனின் நடனம் நவீன பௌத்திகத்தின் பார்வையில் வஸ்துக்களை பற்றிய இந்துக்களின் நோக்கு என்கின்ற தலைப்பில் மெயின் கரண்ட் இன் மாடர்ன் தாட் என்ற விஞ்ஞான சம்பந்தப்பட்ட பத்திரிகையில் சிவனின் நடனத்துக்கும் உப அணுக்களின் நடனத்துக்கும் உள்ள இணக்கத்தை பற்றி முதலில் விவரமாக எழுதினார். 1975ஆம் ஆண்டு இந்த கட்டுரையை விரிவுபடுத்தி தி டா ஆஃப் பிசிக்ஸ் என்ற தலைப்பில் ஒரு புத்தகமாகவும் அவர் எழுதி அது உலகிலேயே அதிகம் விற்ற புத்தகங்களில் ஒன்றாக பிரபலமாகியது. அதில் எப்படி இந்திய சித்தர்கள் படைப்பை பிரிக்க முடியாத எப்போதுமே செயல்பட்டு கொண்டிருக்கும் ஒரு நடப்பாக பார்த்தார்களோ அப்படியேதான் நவீன பௌத்திக விஞ்ஞானமும் பிரபஞ்சத்தை காண்கிறது. பிறப்பும் இறப்பும் நிற்பதே இல்லை. அதுபோல் பிரபஞ்சம் என்கின்ற தத்துவத்தின் அடிப்படையில் அணுக்களின் நடனம் அணுக்களின் பிறப்பினாலும் இறப்பினாலும் நிற்காமல் தொடர்கிறது. கோடானு கோடி அணுக்கள் வினாடிக்கு வினாடி உருவாகி மறைவதுதான் பிரபஞ்சத்தின் நடனம், அதாவது காஸ்மிக் டான்ஸ். அதுவேதான் நடராஜரின் நடனம் என்கிறார் காப்ரா. சிதம்பர நடராஜர் கோவிலுக்கு மேலே பறக்கும் செயற்கை கோள்கள் செயலிழந்து விடுமாம். காரணம், புவியீர்ப்பு மையத்தின் சென்டர் பாயிண்டில் சிதம்பரம் நடராஜர் கோவில் அமைந்துள்ளதாம். அது மட்டும் அல்லாமல் இந்தியாவில் உள்ள 5 சிவஸ்தலங்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளதாம். எந்தவிதமான அறிவியல் ஆய்வுகளுமற்ற காலகட்டத்தில் எப்படி இது சாத்தியமானது என்பது இன்று வரை புரியாத புதிராக உள்ளது. ஒட்டுமொத்த அண்டத்தின் குறியீடாக நடராஜர் அமைந்துள்ளார் என்பதை குறிப்பிடவே சுவிட்சர்லாந்தின் ஐரோப்பிய ஆராய்ச்சி கூடத்தில் நடராஜர் சிலை வைக்கப்பட்டுள்ளது.
பரம குருவாய் அணுவில் அசைவாய் என்று அருணகிரிநாதர் பாடிய திருப்புகளை நினைத்து பாருங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிதம்பரம் நடராஜர் கோவிலின் வடிவமைப்பை பொறுத்தவரையில் மனிதரின் உடம்பும் கோவில் என்பதை விளக்கும் வகையில் சிதம்பரம் நடராஜர் கோவில் அமைந்துள்ளது. மனித உடலானது அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்னும் 5 சுற்றுகளை, அதாவது கோஷங்கள் என்னும் லேயர்ஸ் கொண்டது. அதற்கு ஈடாக சிதம்பரம் நடராஜர் கோவிலில் 5 திருச்சுற்றுகள் என்னும் பிரகாரங்கள் உள்ளன. மனிதருக்கு இதயம் இடப்புறம் அமைந்திருக்கிறது. அதே போல அக்கோயிலில் மூலவர் இருக்கும் கருவறை கோவிலின் நடுப்புள்ளியில் இல்லை, இடதுபுறமாக சற்று நகர்ந்துதான் இருக்கிறது. ஒரு மனிதர் ஒரு நாளைக்கு 21,600 முறை நுரையீரல் உதவியால் மூச்சு விடுகிறார். கோவிலின் இதயம் போல அமைந்திருக்கும் கருவறையின் மீதுள்ள கூரை 21,600 ஓடுகளால் வேயப்பட்டு இருக்கிறது. மனிதருக்குள் 72,000 நாடிகள் ஓடுகின்றன. அதே போல அக்கூரையில் 72,000 ஆணிகள் அறையப்பட்டு உள்ளன. இதயத்தின் துடிப்பே நடராஜரின் நடனமாக உருவகிக்கப்பட்டு இருக்கிறது. இக்கோவிலில் 4 ராஜகோபுரங்கள் உள்ளன. இவை 7 நிலைகளை கொண்டவையாகும். கோபுரத்தின் அடிப்பகுதி 90 அடி நீளமும் 60 அடி அகலமும் கொண்டதாகவும் மற்றும் 135 அடி உயரம் உடையதாகவும் அமைந்துள்ளது. இக்கோபுரத்தின் வாசல் 40 அடி உயரம் உடையவையாகவும், இக்கோவிலின் கிழக்கு கோபுரத்தில் 108 சிவ தாண்டவங்களுக்கான சிற்பங்களும் காணப்படுகின்றன. சிதம்பர ரகசியம் எனப்படும் ரகசியத்தை இப்பொழுது பார்க்கலாம். இச்சபையில் சபாநாயகரின் வலது பக்கத்தில் உள்ளது ஒரு சிறிய வாயில். அங்குள்ள திரை அகற்றப்பட்டு தீபாராதனை காட்டப்படும். அங்கு திருவுருவம் இல்லாது தங்கத்தால் ஆன வில்வத்தல மாலை ஒன்று தொங்கவிடப்பட்டிருக்கும். இதன் ரகசியம் இங்கு இறைவன் ஆகாய உருவில் இருக்கிறார் என்பதுதான். ஆகாயத்துக்கு ஆரம்பமும் முடிவும் கிடையாது, இதை உணரத்தான் முடியும் என்பதை உணர்த்துவதேயாகும். இதன் சிதம்பரத்தின் வழிபாடு என்னவென்று பார்த்தால், உலகில் உள்ள அனைத்து சிவக்கலைகளும் சிதம்பரம் நடராஜர் கோவிலிலிருந்து காலையில் புறப்பட்டு இரவில் மீண்டும் கோவிலை வந்தடைகின்றன. அதாவது இதில் திருவாரூர் தியாகராஜர் சுவாமியை தவிர என்று நம்பப்படுகிறது. இதன் காரணமாக மற்ற சிவாலயங்களை விட தாமதமாக இக்கோவிலில் அர்த்த சாம பூஜை நடைபெறுகிறது. இவ்வாறு அனைத்து சிவக்கலைகளும் சிதம்பரத்தில் ஒடுங்குவதால் பல்வேறு தலங்களுக்கு சென்று வழிபடுவதற்கு சிதம்பரத்தில் நடைபெறும் அர்த்தசாம பூஜையில் கலந்து கொள்வது ஈடானதாக கருதப்படுகிறது. தில்லை அருள்மிகு நடராஜர் கோவிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் ஆனி திருமஞ்சனம் திருத்தேர் விழாவும், மார்கழி மாதம் மார்கழி ஆருத்ரா தரிசன தேர் திருவிழாவும் என 2 முறை திருவிழாக்கள் மிகச் சிறப்பாக நடைபெறும். இத்திருத்தேர் விழாக்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு திருத்தேர் வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்வார்கள். தில்லை ஸ்ரீ நடராஜர் கோவிலில் மேற்கு கோபுரம் எழுந்தருளியுள்ள குமரக்கோட்டம் அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ செல்வ முத்துக்குமார சுவாமி ஆலயத்தில் கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் பெருவிழா சிறப்பாக நடைபெறும். ஆகவே இந்த ஆனி மாதத்தில் நடைபெறவுள்ள திருமஞ்சனத்தில் கலந்து கொண்டு அனைவரும் நடராஜர் அருள் பெறுமாறு பக்தர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இது போன்ற தகவலுக்கு நம் ஆன்மீக தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.